இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் முதல் வாரத்திலே நாம் இருக்கிறோம். தவக்காலம் என்று சொன்னால் அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மனமாற்றத்தின் காலம், மன்னிப்பின் காலம். ஜெபம், தவம், தர்ம காரியங்கள் இவற்றையெல்லாம் தியானித்து இயேசுவின் கல்வாரி பணியிலே பயணித்து இறுதியாக கடவுளின் உயிர்ப்பின் ஆற்றலையும் வல்லமையும் பெறுகின்ற உன்னத காலம் இந்த தவக்காலம். திருச்சபை 40 நாட்களை பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறது. 40 நாட்களை பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறது. இந்த 40 என்கின்ற சொல் விவிலிய பின்புலம் கொண்டது. நோவா காலத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது உலகை அழிப்பதற்காக. 40 நாட்கள் மோசே சீனாய் மலையிலே ஆண்டவரோடு இருந்தார், தங்கி இருந்தார். கார்மேல் மலையிலே எலியா இறைவாக்கினர் 40 நாட்கள் நோன்பிருந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் 40 ஆண்டுகளாக பல துன்பங்களை பட்டு கடவுளிடம் முறையிடுகின்றார்கள். இந்த நற்செய்தியிலே 40 நாட்கள் ஆண்டவர் தவம் இருக்கிறார் தம் பணியை ஆரம்பிப்பதற்காக. திருவருகை காலத்திலும் 40 நாட்கள் கொடுக்கப்படுகிறது, கிறிஸ்மஸ் காலத்தில். ஆனால் கிறிஸ்மஸ் காலத்தை விட இந்த காலம் ஒரு தாக்கத்தை, ஒரு பாதிப்பை உண்டாக்குகின்ற காலம். ஏனென்றால் கிறிஸ்மஸ் காலத்தில் வெளிப்புற அடையாளங்கள் அதிகமாக இருக்கும். வெளிப்புற அடையாளங்கள் ஜோடிக்கிறது, குடில், கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடுறது, அலங்கரிப்பது, புது துணி வாங்குவது, புது உணவு தயாரிப்பது என்று பலவிதமான வெளிப்புற அடையாளங்கள் அதிகமாக இருப்பதனால் கிறிஸ்து பிறப்பினுடைய தாக்கம் குறைவாய் போய்விடுகிறது. ஆனால் இந்த தவக்காலத்தில் எவையெல்லாம் நம்மை வெளிப்புற அடையாளங்கமாக இருக்கின்ற அனைத்தையுமே ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னும் அதிகமான ஒரு நெருங்கிய உறவை இந்த காலத்திலே ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது ஆதாம் முழு மனிதன் பாவம் செய்தான், சோதனைக்கு உட்பட்டான், பாவம் செய்தான். இரண்டாம் வாசகம் என்ன சொல்கின்றது? பவுலுடையார் சொல்கிறார், ஆதாமினால், அவனுடைய கீழ்ப்படியாமையினால், பாவத்தினால் சாவு உள்ளே வந்தது. ஆனால் இயேசு தன்னுடைய கீழ்ப்படிதலால் வாழ்வை கொண்டு வந்தார் என்று எடுத்துச் சொல்கிறார். பதிலுரை பாடலை பார்க்கலாம். ஆண்டவரே இரக்கமாயிரும், எனில் நாங்கள் பாவம் செய்தோம். தாவீது தான் செய்த பாவத்திற்காக இறைவனை நோக்கி வேண்டுகிறார் மன்னிப்புக்காக. நற்செய்தியிலே பார்க்கிறோம், இயேசு முழு மனிதனாக சோதனைக்கு உட்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. சோதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும் நாம் தூய்மையாக வாழ முடியும் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்விலே எடுத்துரைக்கிறார். பிலிப்பியர் 2:6 வாசிக்கின்றோம். கடவுள் வடிவில் விளங்கியவர் கடவுளுக்கு இணையா இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு மனித உருவில் தோன்றி தம்மையை வெறுமையாக்கி சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மை தாழ்த்தி கொண்டார் என்று அந்த இறை வார்த்தை சொல்கிறது. பிலிப்பியர் 2:6 வாசிக்கின்ற பொழுது கடவுள் வடிவில் விளங்கியவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. அங்கே இருக்க வேண்டும். தெய்வமாக பிரசன்னமாக மூவர் கடவுளாக தந்தையின் வலப்புறத்திலே ஒரே மகனாக படைத்தவற்றிற்கு முன்பாக, படைப்பிற்கு முன்பாக இருந்த அந்த கிறிஸ்து அங்கே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்காமல், வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் கீழே இறங்கி தாழ்த்தி சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்தார். இந்த செய்தி இதுல என்ன இருக்கு? கீழ்ப்படிதல் இருக்கு. இதுல என்ன இருக்கு? கடவுளின் திருவுளம் இருக்கு. இதுல தாழ்ச்சி இருக்கு. இவற்றை தகர்ப்பதுதான் சாத்தானுடைய தந்திரமாக இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது.
கடவுளுடைய அந்த திட்டம், கடவுளுடைய கீழ்ப்படிதல், சிலுவை சாவு, இவற்றை தகர்ப்பதுதான் சாத்தானுடைய தந்திரம். அவர் வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதி கீழே இறங்கிறார். ஆனால் இவன் எப்படி தந்திரம் கொடுக்கிறான்? மீண்டுமாக அந்த கடவுள் தன்மையை உணர்த்துகிறான். நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு. நீர் இறைமகன் என்றால் இங்கு கீழே குதி. நான் இறைமகன் என்பதனால் தான் அங்கு தேவையில்லை என்று சொல்லி இறங்கி வந்திருக்கிறேன். ஆனால் இங்கு என்ன நடக்குது? நீ இறைமகன் என்றால் என்று சொல்லி மீண்டுமாக அந்த நிலையை அடைவதற்காக, உணர்த்துவதற்காக சாத்தான் சோதிக்கிறார். ஆனால் இயேசு வெற்றி கொள்கிறார். எப்படி வெற்றி கொள்கிறார்? இறை வார்த்தையை கொண்டு வெற்றி கொள்கிறார். இறை வார்த்தையை கொண்டு. எண்ணங்கள் தான் செயல்களாக மாறும். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாக மாறும். தீய எண்ணங்கள் தீய செயல்களாக மாறும். ஆக எண்ணங்களை குலைப்பது, எண்ணங்களை மாற்றுவது, எண்ணங்களில் ஒரு விதமான கன்ஃபியூஷன், ஒரு விதமான குழப்பத்தை உருவாக்குவது தான் சாத்தானுடைய வேலை. ஆக அதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுகின்ற பொழுதுதான் வெற்றி கொள்ள முடியும். எண்ணத்தை குலைப்பது. இன்னொரு அச்சதியில் பார்க்கலாம். இயேசு முதல் முறையாக தன்னுடைய சாவை அறிவிக்கின்ற பொழுது பேதுரு தனியாக அழைத்து கொண்டு போய் சொல்லுவார், ஆண்டவரே, இப்படி உமக்கு நிகழக்கூடாது என்று சொல்வார். உடனே இயேசு சொல்வார், அப்பாலை போ சாத்தானே, அப்பாலை போ. பேதுருவேன்னு சொல்ல மாட்டார், அப்பாலை போ சாத்தானே, என்றால் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு உகந்தவை பற்றி எண்ணுகிறாய் என்று சொல்லுவார். கெத்சமனே இரத்த உயிரை சிந்துகின்ற பொழுது எண்ணத்திலே குழப்பத்தை சாத்தான் கொண்டு வருவான். ஆண்டவரே, இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலுமாறு செய்யும். உடனே ஆண்டவர் அதை புரிந்து கொண்டு சாத்தான் எண்ணத்திலே குலைக்கிறான் என்று உடனே அவர் மாற்றுகிறார். ஆனால் எனது விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படி என்று சொல்லி அந்த இடத்திலே சாத்தானை நசுக்குகிறார். ஆக எண்ணங்கள் தான். நிறைய பேர் சொல்லுவான், நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கோபம் அதிகமாக வருது. நான் எரிச்சப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எரிச்சல் அதிகமாக வருது. நான் வீட்டில் சண்டை போடக்கூடாது, நான் ஜெபிக்கணும், அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கள் மாமியாரையும் அத்தையும் மாமனாரையும் பார்க்கும்போது, அவங்க பேசுகிற பேச்சை கேட்கும்போது என்னால் தாங்க முடியலை, என்னால் அமைதியாக இருக்க முடியலை. எங்கள் மாமியார் முகத்தை பார்க்கும்போது என்னால் இருக்க முடியலை. அவ்வளோ எரிச்சலாக வருது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. எண்ணங்களில் தான் மாற்றுவது, எண்ணங்கள் தான் மாற்று. அவ எப்படி வெற்றி கொள்வது என்று சொன்னால் இறை வார்த்தை. இறை வார்த்தையால் உன் எண்ணங்களையும் நினைவுகளையும் நீ நிரப்புகின்ற பொழுதுதான் வெற்றி கொள்ள முடியும். இறை சிந்தனையில் உன் எண்ணத்தை நிரப்புகின்ற பொழுதுதான் வெற்றி கொள்ள முடியும். அதே நேரத்தில் இரண்டாவது சோதனை பார்த்தீங்களா? இரண்டாவது சோதனை என்ன? வாசிங்க. நீ இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அப்ப இறைவார்த்தையை வச்சு சாத்தானை, தீவினைகளை எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி முதல். ஆனால் அடுத்து என்ன ஆகுது? அந்த சாத்தான் இறைவார்த்தையை தூக்கிட்டு வந்து எதிர்கொள்கின்றான். பைபிளை வச்சு நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீக்கின்ற பொழுது அந்த பைபிளையே தூக்கி கொண்டு என்ன செய்யறான்? எதிரி வருகின்றான். என்ன செய்வ? நீ பைபிளை கொண்டுட்டு போற, அவன் பைபிளையே கொண்டுட்டு வரான், என்ன செய்வ? ஆக பைபிளை வெறும் புத்தகமாக வாசிக்க கூடாது. தூய ஆவியின் துணையோடு, இறை வார்த்தையின் ஒளியோடு நாம் வாசிக்கின்ற பொழுதுதான் ரகசியங்கள் வெளிப்படும். ஆண்டவர் அதை நிறைவாக உணர்த்துவார். ஆக அன்புக்குரிய இந்த தவக்காலத்தில் இருக்கிறோம். இந்த தவக்காலத்தில் ஜெபம், தவம், தான தர்மங்கள் இவற்றின் வழியாக 40 நாட்களில் நாம் பயணிக்கின்றோம். ஜெபம், தவம், நோன்பு, தான தர்மங்கள். எத்தனை பேர் உங்கள் காலுடைய சுண்டி விரலை பார்த்துருக்கீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை முறை பார்த்துருப்பீங்க சுண்டி விரலை? சில பேருக்கு நான் சொல்லும்போது தான் ஓ சுண்டி விரல் நம்ம காலில் இருக்குங்கிற நினைப்பே வரும். இல்லாட்டினா வராது. அது ஒரு பகுதியில் இருக்கும். சுண்டி விரல், கட்டை விரல் எல்லாம் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் யாரும் அதை என்ன செய்ய மாட்டோம்? பார்க்கவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம்.
ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு. நடந்து போகிற திடீர்னு ஒரு கல்லை இடித்து ரத்தம் வருது, சுண்டி வரல, சுருன்னு வலிக்குது. உடனே என்ன செய்கிற, மருந்து போகிற. அந்த நாளில் எத்தனை தடவை சுண்டி வரல பார்ப்ப? எல்லா நாளும் நேரமும் பார்ப்பேன். ஐயோ ஏன் சுருன்னு வலிக்கும், என்னாச்சு, சரியாயிடுச்சா, ஒரு மாதிரியாக இருக்குது, ஆனால் தொட்டு பார்ப்பேன். ஆக பார்க்காத நினைக்காத உன்னோடு இருக்கின்ற ஒரு உறுப்பை ஒன்று நடக்கின்ற பொழுது, ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது, அந்த நாள் முழுவதும் அது குணமாகும் வரை நீ பார்த்து கொண்டே இருப்பாய், நினைத்து கொண்டே இருப்பாய், மருந்து போட்டுக்கிட்டே இருப்ப. 3 மணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, ஒன்றுமே இதை பற்றி நினைக்கவே மாட்டேன். ஒரு நேரத்தில் உன் உணவை தடுத்து நிறுத்துகிறாய். ஒரு நேரத்தில் உன் உணவை தடுத்து நிறுத்தும் பொழுது ஒரு மாதிரியாக வருது, மயக்கமாக வருது. இன்றைக்கி ஒரு ஃபாஸ்டிங் வேறு கம்பல்சரி. கொஞ்சம் டீயை குடிச்சுட்டா நல்லா இருக்கும், என்னத்தை டீயும் குடிக்கக்கூடாதான், அதெல்லாம் தள்ளுது. எப்பவும் இப்படி இருக்குது, அது படன்னு வருது. ஏன்? சோறு உள்ளே போகலை, அதனால என்ன படன்னு வருது. என்ன நடக்குதுங்கிறது தெரியுது. ஆஹா, கை கால் படபடக்குது, உடம்பு என்னமோ செய்யுது, 12 மணி எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆக உணவு உன் உடலுக்குள் செல்லவில்லை என்றால் உன் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீ அறிந்து கொள்கிறாய், உடலுடைய உபாதைகளை நீ தெரிந்து கொள்கிறாய். தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது, நீ ஏழைக்கு இறங்குகின்ற பொழுது, ஒரு உதவி செய்கின்ற பொழுது அவனுடைய நிலைமையை நீ அறிந்து கொள்கின்றாய். எப்படி இருக்கிறான், கஷ்டப்படுறானா என்று மற்றவர்களின் நிறையை அறிந்து கொள்கின்றாய். தான தர்மங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளை அறிந்து கொள்கின்றாய். ஆக நீ உபவாசம் நோன்பு இருக்கின்ற பொழுது உன்னையே நீ அறிந்து கொள்கிறாய். தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது மற்றவர்களை அறிந்து கொள்கிறாய். நீ ஜெபிக்கின்ற பொழுது இறைவனை அறிந்து கொள்கின்றாய். இயேசுக்கு புகழ். ஆக நீ உபவாசம் இருக்கின்ற பொழுது உன்னுடைய சக்தி, ஆற்றல், அந்த உணவின் மூலமாக உடலுக்கு கிடைக்கின்ற ஆற்றல் வெளியேறுகிறது, அந்த சக்தி வெளியேறுகிறது, மனித பலவீனம் வருகின்றது, அந்த ஆற்றல் வெளியேறுகிறது. நீ ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆற்றல் உள்ளே வருகின்றது. இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. ஆக உபவாசம் என்பது ஒரு பரிகார முயற்சியின் வழியாக ஆண்டருடைய ஆற்றலை நீ பெற்றுக்கொள்கிறாய். உபவாசம்னா என்ன, நோன்புனா என்ன? சாப்பிடாம இருக்கிறதானா? சில பேருக்கு நார்மலாகவே சாப்பிட மாட்டாங்களே, சில பேருக்கு நார்மலாகவே பசிக்காது, சில பேருக்கு நார்மலாகவே பசிக்காது. அப்போ எது உபவாசம்? எவற்றை நீ பற்றி பிடித்து கொண்டிருக்கிறாயோ, எவற்றில் ஈடுபாடு வைத்திருக்கிறாயோ, எவையெல்லாம் உன்னுடைய ஆன்மீக காரியங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அவற்றை விளக்குவதுதான் நோன்பு. மொபைலை பார்க்குற, மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு நாள் முழுவதும் யூடியூப்பை பார்க்காம இருக்க முடியாது, ட்விட்டர் பார்க்காம இருக்க முடியாது, ரீல்ஸ் பார்க்காம இருக்க முடியாது. அப்போ இந்த தவக்காலத்தில் அதை நான் பார்க்க மாட்டேன், அந்த நேரத்தில் நான் இறைவார்த்தையை தியானிப்பேன், ஜெபிப்பேன் என்று சொல்லி ஒதுக்குனா அது நோன்பு. ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து கொண்டிருக்கின்ற தொடர், சீரியல், அதை இந்த 40 நாட்கள் பார்க்காமல் என்னால் இருக்க முடியுமா? இருக்க முடியும். அந்த நேரத்தில் நான் ஜெபத்தில் இருப்பேன், நான் இறைவனுக்காக நேரத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி நீ டிவியை ஆஃப் பண்ணிட்டு நீ போனினா மிகப்பெரிய நோன்பு. 3 நேரமும் சாப்பிடாம இருக்கிறத விட அந்த நோன்பு பெரிது. எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு சாப்பிடாம இருந்தோம்னா நோன்பு நினச்சிக்கிட்டு இருக்க. நோன்பு என்பது நீ எதை விடாப்பிடியாக பற்றி பிடித்து கொள்கிறாயோ அதை தடுத்து நிறுத்துவதுதான் நோன்பு. குடிக்கு அடிமையாக இருக்கிற குடியை நிறுத்துவதுதான் நான் நோன்பு. ஏதாவது போதை பொருளுக்கோ தீய வார்த்தைகளுக்கு நீ அடிமையாக இருக்கிற அதை நிறுத்துவதுதான் நோன்பு. பகைமை வெறுப்போடு இருக்கிறியா, நீ அக்கம் பக்கத்தில் பேசாம வெறுப்போட இருக்கியா, நீ அதை மறந்து மன்னித்து அவரோட பேசுவதுதான் நோன்பு. போப்பாண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்க இறைச்சி சாப்பிடுங்கிறார். இறைச்சி சாப்பிடுங்க. ஒரு மீன் துண்டு உங்களை என்ன செய்யாது, ஆன்மீகத்தில் கொண்டு போகாது. நீங்க சாப்பிடுங்க. ஏன்? நீ ஒருத்தனோட பகைமை உணர்வோடு பல ஆண்டுகளாக பேசாம இருக்கிற,
அவனுடைய உறவே வேணாம் என்று சொல்லி வெறுப்போடு இருக்கிற, ஆனால் நீ ஃபாஸ்டிங் இருந்துக்கிட்ட 3 நேரமும் நீ ஃபாஸ்டிங் இருக்கிற, தவம் இருக்கிற அப்படின்னா அதனால ஒரு பயனும் கிடையாது. அதற்காக நீ மீன் துண்டு இறைச்சியை நீ சாப்பிட்றலாம், அதனால உனக்கு வராது. ஆனால் எது நோன்பு? பகைமை இல்லாமல் அன்பு பாராட்டுவதான் நோன்பு. ஆக இந்த தவ காலத்தில் பார்க்கின்ற பொழுது எல்லாமே நல்லவர்களாகவே நாம் இருப்போம். நம்ம எல்லாமே நல்லவர்களாக இருப்போம். நன்மை தனங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் பேச்சுக்கள் இருக்காது. நல்ல நாள் ஒரு யாரா திட்டா கூட நல்ல நாள் எதுக்குடா திட்டுறீங்க அப்படின்னு கேட்போம். ஏன்னா இந்த நாட்களில் நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஒரு புனிதரை போல வாழ முயற்சிப்போம். ஏன்னா இந்த காலத்தில் தான் ஆன்மாவிற்கா அதிகமான உணவை கொடுக்கின்றோம். ஆன்மாவிற்கு அதிகமான உணவை கொடுக்கின்றோம். மற்ற காலம் ஃபுல்லாம் உடலுக்கு உணவு கொடுத்து வந்தாய், உன்னுடைய உலக காரியங்களுக்கு உணவு கொடுத்தாய், உன் மனதுக்கு உடன் கொடுத்தாய், உன் அறிவுக்கு உணவு கொடுத்தாய். ஆனால் இந்த காலத்தில் நீ ஆன்மாவிற்கு உணவு கொடுத்தாய். அதனால என்ன செய்வ? நீர் புனிதரை போல வாழ முயற்சிப்ப. ஆன்மாவிற்கு உணவுனா என்ன? இறை சிந்தனையில் வாழ்வது, இறை வார்த்தையை வாசிப்பது, திருப்பலி முழுமையாக பங்கெடுப்பது, ஜெபம் நோன்பு காரியங்கள் மூலமாக இறைவனோடு ஐக்கியமாக இருப்பது, இந்நேரம் எவ்வேளையும் இறைவனை துதிப்பது போன்ற காரியங்கள், ஆன்மீக காரியங்கள் இந்த தவக்காலத்திலே அதிகமாக இருப்பதனால் அதிகமான உணவு ஆன்மாவுக்கு விழுது. அதனால தான் இந்த காலத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஈஸ்டருக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அடுத்து 1 வாரம் போகும், அடுத்து 10 நாள் போகும், அடுத்து 1 மாதம் போகும். அப்படியே பழையபடி என்ன செஞ்சிருவான்? மாறிடுவான். பழையபடி மாறிடுவான். தவக்காலத்தில் நல்லா இருந்தனே, குடிக்காம நல்லா இருந்தனே, நல்ல மனிதனாக இருந்தனே, போக 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 அப்படியே மாறிடுவோம். எல்லா காலமும் தவக்காலம் வரும், எல்லா வருஷமும் ஈஸ்டர் வரும், எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மாற்றம் இல்லாமல் பழையபடியே மாறிடுவான். ஏன் மாறுறான்? 80% நீ ஆன்மாவுக்கு உணவு கொடுத்தினா உன் உடலுக்கு உணவு 50 இருக்கணும். 60% நீ ஆன்மாவுக்கு உணவு கொடுத்தினா இது 55 இருக்கலாம், இது 50னா இது 45 இருக்கலாம், இது 40னா இது 35 இருக்கலாம். ஆனால் எக்காரணத்துக்காகவும் இது குறைவாகவும் இது கூட வந்துச்சுன்னா இது 40, இது 42, இது 43 என்று சொல்லி ஒன்றாக கூடினால் என்னாகும்? உன் வாழ்க்கை புரட்டி போடப்படும், மறுபடியும் பழைய வாழ்வு வந்துவிடும். அதனால் எப்பொழுதுமே தவக்காலம் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இந்த ஆன்மாவிற்கு உணவை நீ கொடுத்து கொண்டே இருந்தால் இறை வார்த்தை, திருப்பலி, தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், வெள்ளிக்கிழமையான நோன்பு என்கின்ற சில காரியங்களில் நீ தொடர்ந்து ஈடுபடுத்தி கொண்டே ஒரு பாயிண்ட் நீ மேலே வச்சிருந்தீனா, இது 49 இருக்கட்டும், இது 50 வச்சிருந்தீனா உன் வாழ்க்கை வளமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா நன்மைகளும் விண்ணக கருவுலகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற நாளாகவே இருக்கும். இது குறைஞ்சு இது கூடிடுச்சுன்னா வாழ்க்கை மாற்றிடும். அதனால் தவக்காலத்தில் ஆன்மாவிற்கு உணவு அதிகம் கொடுக்கணும். தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் ஆசீர்வாதத்தை காண்பார். ஆக இந்த நாட்களில் நம்மை நாமே தயாரிப்போம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.